வணக்கம் சார். வணக்கம். சார், க்ரூட் ஆயில் பிரைஸா இருக்கட்டும், அதே மாதிரி இப்போ ரூபீஸோடைய வீக்னஸா இருக்கட்டும், ஸோ இதெல்லாம் வந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த சிச்சுவேஷன்ல இன்வெஸ்டர்ஸ் என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜியை மார்க்கெட்ல ஃபாலோ பண்ணணும், அதே மாதிரி கோல்டு அலோகேஷனை இன்னும் இன்க்ரீஸ் பண்றதுக்கு இது கரெக்டான டைமா சார்? அட் த சேம் டைம் இந்தியாவுடைய லாங் டேர்ம் க்ரோத்தை மிஸ் பண்ணாம போர்ட்ஃபோலியோவை எப்படி சார் பேலன்ஸ் பண்ணணும்? ஸோ பேலன்ஸ் பண்ணுறதுக்கு எனக்கு தெரிஞ்சு கோல்டு வந்து இப்போ விலை இறங்கி இருக்கிறதுன்னு வாங்குறதோ, விலை ஏறினத்தா அதை விற்கிறதோ, கோல்டு அந்த மாதிரி ஒரு அசெட் கிளாஸ் கிடையாது. ஏன்னா கோல்டு வந்து உங்கள் போர்ட்ஃபோலியோவில் எப்போவுமே இருக்கணும். ஏன்னா அதுதான் வந்து ஹிஸ்டாரிக்கலாக நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு போர் நடந்தாலோ, ஒரு ஹைப்பர் இன்ஃப்ளேஷன் வந்தாலோ, அந்த மாதிரி டைமில் தான் கோல்டு வாங்கணும்னு சொல்லுவாங்க. பட் ஒரு 2-3 வருஷமாகவே நம்ம பார்த்துருக்கோம், ஒரு கோல்டு வந்து ஒரு புது கரன்சியாக உருவாகி வர்றது. ஸோ நிறைய நாடுகள் வந்து அமெரிக்கன் டாலர் மேலே நம்பிக்கை அந்தளவுக்கு இல்லாதனால, இதுக்கு காரணம் என்னென்னா, ரஷ்யா உக்ரைன் வாரும் போது ரஷ்யன் அசெட்ஸை, டாலர் அசெட்ஸை ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க அமெரிக்கா. ஸோ அதுலேருந்து ஒரு நிறைய நாட்டுகளுக்கு ஒரு பயம், நம்ம டாலர்லேயே எல்லாம் வச்சுருந்தா என்னைக்காவது அமெரிக்காவோட நம்ம சம்மந்தம் சரியில்லைன்னா அதை வந்து ஃப்ரீஸ் பண்ணிட போகிறாங்க. அங்கே பயத்தில் சைனா உட்பட ஜப்பான் இந்த மாதிரி பெரிய பெரிய நாடுகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கோல்டு வாங்க ஒரு ஆல்டர்னேட்டிவ் கரன்சியாக, ஏன்னா வேறு எந்த கரன்சியும் நம்பி அந்த மாதிரி நம்ம போட முடியாது. இப்போது இங்கிலாந்து கரன்சியோ யூரோவோ எந்த கரன்சியும் அந்த மாதிரி நம்பி நம்ம வந்து வைக்க முடியாது. ஏன்னா டாலருக்கு அந்த ஸ்தானம் இருந்தது முதல்ல. ஸோ அதனால கோல்டு வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனாக இந்த சென்ட்ரல் பேங்கர்ஸ்லாம் வச்சுருந்து அவங்க வாங்க ஆரம்பிச்சதுனால கோல்டு ஏறினுக்கு. இப்போ இந்த போர்னால யூஸ்வலாக போரில் வந்து கோல்டு வந்து நல்லா பண்ணுங்கிற ஒரு தத்துவம் இருக்குது. பட் இந்த வாட்டி என்ன ஆயிடுச்சுன்னா, அது ஆல்டர்னேட்டிவ் கரன்சினால டாலருக்கு எதிர்ப்பா, டாலர் ஸ்ட்ரென்த் ஸ்ட்ராங் ஆனால் கோல்டு வீக் ஆகுது, டாலர் வீக் ஆனால் கோல்டு ஸ்ட்ராங் ஆகுது. அந்த மூவ்மெண்ட் தான் அதிகமாக கோல்டோட ப்ரைஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது. ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போது போர்ட்ஃபோலியோவில் இப்போ கோல்டு முக்கியமாக வைக்கணும்னு ஆயிடுது. ஏன்னா இது வந்து ஒரு மாதிரி இன்டர்நேஷ்னல் கரன்சியில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி ஆயிடுறது, ரைட்டா? ஸோ கோல்டு வந்து போர்ட்ஃபோலியோவில் எவ்வளோ வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாங் டேர்ம் ஸ்டடீஸ்லாம் நிறைய இருக்குது. ஒரு 50-60 வருஷம் கோல்டு ஈக்விட்டி போர்ட்ஃபோலியோ கம்பைன் பண்ணி ஒரு ட்ரெண்ட் லைனை கேப்சர் பண்ணி பார்த்தா 14% ஆப்டிமம் கோல்டு உங்கள் போர்ட்ஃபோலியோ இருக்கிறது நல்லதுன்னு அமெரிக்காவில் ஸ்டடீஸ் சொல்கிறது. ஸோ அதே நம்ம ரூல் இங்கே வச்சுட்டு ஒரு 10, 15, 20% உங்களோட ரிஸ்க் கேபிடைட்டை பொறுத்து நீங்கள் கோல்டு வச்சுக்கிறது நல்லது. ஸோ அது ஒரு பக்கம். ரெண்டாவது வந்து கோல்டுக்கு என்னென்னா, இந்தியாவை பொறுத்த மட்டும் இந்தியன்ஸ் வந்து கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணால் கோல்டோட ப்ரைஸ் வந்து டாலரில் தான் தீர்மானிக்கப்படுறது. லண்டன் மெட்டல் எக்ஸ்சேஞ்சுன்னு இருக்குது, சிகாகோலையும் காமெக்ஸ்னு ஒரு எக்ஸ்சேஞ்ச் இருக்குது. அந்த எக்ஸ்சேஞ்சில் கோல்டோட ப்ரைஸ் ஃபிக்ஸ் ஆகுது. ஸோ அந்த ப்ரைஸ் ஃபிக்ஸ் ஆனால் இந்தியாவுக்கு எப்போவுமே ருப்பி டாலர் வீக் ஆச்சுன்னா கோல்டு விலை ஏறும், டொமெஸ்டிக் ருப்பிக்கு, டொமெஸ்டிக் ப்ரைஸ், கரெக்டாக? ஸோ அதனால் நம்ம நாடு வந்து ஒரு லாங் டேர்மில் பார்த்தீங்கன்னா இந்தியாவும் அமெரிக்காவும் கம்பேர் பண்ணால் நம்மளோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டு எப்போவுமே அமெரிக்காவோட அதிகமாக இருக்குது. இப்போ இருக்கிற சூழ்நிலை கூட பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் ஒரு 4.5% இருக்குது, நம்மளது 6.25%, 2.25% வித்தியாசம். ஸோ கரன்சியோட ரூல் என்ன, ஃபண்டமெண்டல் ரூல் என்னென்னா, அந்த 2.25%ல் நம்ம கரன்சி வீக்கன் ஆகணும். ஷார்ட் டேர்மில் எஃப்ஐஎஃப் ஃப்ளோஸ் வரும் போகும், அதனால வரும், ஆயில் விலை ஏறும் போகும். அந்த ஏற்றத்தாரத்தில் கரன்சி வந்து ஏறலாம் இறங்கலாம். இப்போ நீங்கள் மென்ஷன் பண்ணிங்க கரன்சி வீக் ஆகிருக்குன்னு. அந்த கரன்சி வீக் ஆனாலே உங்களுக்கு இந்தியாவில் கோல்டு இன்வெஸ்ட் பண்ணால் உங்களுக்கு லாபம் வரும். ஸோ கோல்டில் 2 விதமான லாபம் வரும். ஒன்று வந்து ஒரு பக்கம் ஒரு டாலர் வீக் ஆகிற பட்சத்தில் கோல்டு ஏறும். ரெண்டாவது நம்ம ருப்பி வீக் ஆகிற பட்சத்தில் உங்களுக்கு இன்டர்நேஷ்னல் ப்ரைஸ் ஆஃப் கோல்டுனால உங்களுக்கு ருப்பியில் உங்களுக்கு கோல்டு வேல்யூ ஏறும். ஸோ கோல்டு வந்து ஒரு போர்ட்ஃபோலியோவில் ஒரு காம்போசிஷன், ரைட்டா? இப்போது அந்த காம்போசிஷன் நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் போடுற பணத்துலையும் அந்த காம்பினேஷனாக போடணும். ஸோ இப்போ நான் கோல்டு விழுந்திருக்கு அதனால கோல்டு இன்னும் வாங்கணுமா அப்படின்னு நீங்கள் கேட்குற கேள்விக்கு, கோல்டு விழுறதுனால உங்கள் போர்ட்ஃபோலியோலேயே அந்த கோல்டோட காம்பனண்ட்டு குறையும் இல்லையா? அந்த அளவுக்கு நீங்கள் டாப் அப் பண்ணி வச்சுக்கணும். பட் நீங்கள் முதல்ல தீர்மானிச்சுக்கணும், அதாவது உங்கள் ரிஸ்க் கேபிடைட் எப்படி இருக்குது, இன்டர்நேஷ்னலாக எக்ஸ்போஷர் எடுக்குது இல்லையா கோல்டில். ஸோ அது எந்த அளவுக்கு வேணும்னு. ஸோ 20%ன்னு வச்சுங்களேன், 20% மேக்ஸிமம் வச்சுக்கணும் கோல்டில். ஸோ இப்போது ஒரு வாரம், ஒரு மாதம் பார்த்தீங்கன்னா, இல்லை 3 மாதம் பார்த்தீங்கன்னா கோல்டு வந்து 7% கரெக்டாக இருக்குது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து 7% உங்கள் போர்ட்ஃபோலியோவில் கோல்டு இறங்கியிருக்கும் இல்லையா? ஸோ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து அந்த டாப் அப் பண்ணலாம். ஏன் இதை சொல்கிறேன்னா, இந்த போர் இப்போ வந்து நடக்கிற விஷயத்தினால கோல்டு அப்படியும் கரெக்டாக இருக்குது. யூஸ்வலாக ஹிஸ்டாரிக்காக கோல்டு ஒரு சேஃப் ஹேவனாக பார்த்து போர் வளர்ச்ச கோல்டு வளர்ந்தது. இப்போ அந்த மாதிரி இல்லை, ஏன்னா டாலர் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால கோல்டு வீக்காக இருக்குது. பட் இது பர்மனெண்ட்டாக இருக்காது, ஏன்னா இந்த போர் என்னைக்காவது ஒரு நாள் முடியும் இல்லையா?
என்னைக்கு போர் முடியறதோ அன்னைக்கு வந்து திரும்ப வந்து யூஎஸ்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் கட்டு பத்தி பேச்சுவார்த்தை நடக்கும் ஃபெட் மூலமா. அப்போ வந்து டாலர் வீக் ஆகும். அப்போ திரும்ப கோல்டுக்கு உங்களுக்கு வளர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரெண்டாவது நான் டேட்டா பார்த்தேன். இந்த சூழ்நிலையிலும் சைனா இன்னமும் ஓவர் த கரன்சி மார்க்கெட்ல, ஓடிசி மார்க்கெட்ல கோல்டு வாங்கின்னு தான் இருக்காங்க. பிளஸ் வெளியில சொல்லாம பேக் ஹேண்ட்ல கோல்டு வாங்கினிருக்காங்க. ஸோ சைனா வந்து பொறுத்த மட்டும் கன்சிஸ்டண்டா கோல்டோட வாங்கினே இருக்கிறதுனால கோல்டு ப்ரைஸ்க்கு ஒரு சப்போர்ட் டெஃபினட்டா கிடைக்கும். ஆனால் ஒரு பெரிய கண்ட்ரி அது. அவங்க வாங்கினாலே ஒரு மாதிரி சப்போர்ட்னு வச்சுக்கலாம். ஸோ லாங்கர் டேர்ம்ல கோல்டுலேருந்து உங்களுக்கு ஒரு நார்மலாகவே ஒரு டபுள் டிஜிட் ரிட்டர்ன் எதிர்பார்க்கலாம். ஸோ டெஃபினட்டா கோல்டு வாங்கலாம். பட் ரொம்ப இப்போ கரெக்ஷன் ஆனதுனால நீங்கள் கோல்டை ஏற்றணும்னு நினைச்சீங்கன்னா அதோட உங்கள் ரிஸ்க் அப்பிடைட் பொறுக்கு. இப்போ உங்கள் ரிஸ்க் அப்பிடைட் எடுக்கிற இது இருந்ததுன்னா எஸ் இந்த கரெக்ஷன் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கோல்டு வாங்குறதுக்கு. அது வாங்கி வச்சுக்கிறது நல்லது தான். ஓகே. ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம போர்ட்ஃபோலியோவில் நான் சொன்னேன் இல்லையா 10, 15, 20% கோல்டு வச்சுக்கிறதுல இதில் நீங்கள் கேட்காத கேள்வி என்னென்னா சில்வர். இப்போ சில்வர் கூட ஒரு ப்ரெஷஸ் மெட்டல். சில்வர் கூட கோல்டு மாதிரி பிஹேவ் பண்ணி ஒரு வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா சில்வர் வந்து கோல்டே அவுட் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. பட் சில்வரை பொறுத்த மட்டும் என்ன ஸ்லைட் வித்தியாசம் கோல்டோடனா, சில்வர் வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் யூஸும் இருக்குது, ஒரு ப்ரெஷஸ் மெட்டல் மாதிரி ஒரு டிமாண்டும் இருக்குது. ரெண்டும் கம்பைன் பண்ணியிருக்கு. ஸோ அந்த காம்பினேஷன்னால சில்வர் வந்து இந்த இண்டஸ்ட்ரியல் மெட்டலோட யூஸ் வந்து ஏறும் இறங்கும். நம்ம மொபைல் ஃபோனு, எலக்ட்ரிக் பேட்டரிஸ், இல்லை இவியோட பேட்டரிஸில், எல்லா சோலார் இந்த பேட்டரிஸ் சோலார் ஃபோட்டோ வோல்டாயிக் செல்னு சொல்லுவாங்க. அதுலலாம் சில்வர் பயன்படுறது. அந்த இண்டஸ்ட்ரியல் யூசேஜ்னால எப்பவுமே ஒரு சைக்கிளிக்காலிட்டி வரும். ஸோ சில்வருக்கு ரெண்டு பக்கமும் ஒரு பெனிஃபிட் இருக்கு. பட் அந்த பெனிஃபிட் வந்து ஒரு வீக்னஸ் கூட. ஏன்னா சிக்ளிக்காலிட்டினால இப்போ பார்த்தீங்கன்னா சைனாவில் ஒரு ஸ்லோ டவுன் ஆகிறதுனால சில்வரோட விலை இறங்குறது. ரைட்டா? ஸோ இப்போ இந்த ஒரு மாசத்துல கோல்டு 7% இறங்கியிருக்குன்னு சொன்னேன். சில்வர் 14% இறங்கியிருக்கு. ஸோ சில்வர் வந்து கோல்டோட மோர் வாலடைல். பட் அதுக்காக அதை வந்து இக்னோர் பண்ணணும்னு இல்லை. ஏன்னா அதுக்கும் ஒரு புவர் மேன்ஸ் கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கோல்டோட விலை ரொம்ப ஏறிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு போர்ஷன் சில்வரும் வாங்கி வச்சுக்க வாய்ப்பு இருக்கு. ரைட்? ஸோ கோல்டு இஸ் டு சில்வர் ரேஷியோ என்ன கேட்டால் ரெக்கமெண்ட் பண்ணுறது நான் வந்து 2:1 வச்சுக்கணும். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த கமாடிட்டிஸ்குள்ளேயே கோல்டு அண்ட் சில்வர் பார்த்தீங்கன்னா கோல்டு வந்து ஒரு லார்ஜ் கேப் மாதிரி, சில்வர் வந்து ஸ்மால் கேப் மாதிரி. லார்ஜ் கேப்புக்கும் ஸ்மால் கேப்புக்கு என்ன வித்தியாசம்? லார்ஜ் கேப் கொஞ்சம் சேஃபராக இருக்கும், வாலட்டிலிட்டி கம்மியாக இருக்கும். ஸ்மால் கேப்பில் வாலட்டிலிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ ஹையர் ரிஸ்க் பட் ஹையர் ரிவார்டு வரதும் வாய்ப்பு இருக்குது. ஸோ சில்வரும் சேர்த்து கோல்டோட சேர்த்து வச்சுக்கிறது நல்லது. 2:1 ரேஷியோ. இப்போ நான் 15% சொன்னேன்னு வச்சுக்கோங்க. 10% கோல்டு, 5% சில்வர். அந்த காம்பினேஷனில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறது நல்லது. ஏன்னா சில்வர் இன்னமும் நிறைய கரெக்டாக இருக்குது. ஸோ நிறைய பேர் வந்து இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்த்து ரிஸ்க் கேபிட்டல் இருக்கிறவங்க சில்வர் வாங்குறதுக்கு ஏன்னா 14% கரெக்ட் ஆனதுனால வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் வாலட்டிலிட்டி இருக்கும். அது ஞாபகம் வச்சுக்கணும். அதனால தான் கோல்டு வாங்குற எவ்வளவோ அதுக்கு பாதி சில்வர் வாங்கிக்கோங்க. அந்த ரெண்டும் கம்பைன் பண்ணி இந்த 15-20%க்குள்ளே வச்சுக்கிறது பெட்டர். மூணாவது நீங்கள் ரெஃபர் பண்ணது வந்து இந்த மாதிரி ஒரு இப்போ பிரெண்ட் க்ரூடோட விலை ஏறுறது. பிரெண்ட் க்ரூடோட விலை ஏறுறதுனால இன்ஃப்ளேஷன் நம்ம நாட்டில் ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆர்பிஐயோட பாலிசியும் கொஞ்சம் டஃப்பாக இருக்கிற வாய்ப்பு இருக்குது. ஆர்பிஐ பாலிசி ஆகஸ்ட் மாதத்துலாம் வரப்போகிறது. பட் அதை ஆன்டிசிபேட் பண்ணி மார்க்கெட் ரியாக்ட் ஆகும். ரெண்டாவது வந்து இந்த ஆயில் ப்ரைஸ் ஏறினதால இபிஎஸ் எக்விட்டி மார்க்கெட்டோட கம்பெனியோட இபிஎஸ் எல்லாம் கூட பாதிக்கப்படலாம். யாரெல்லாம் வந்து நிறைய க்ரூடை பயன்படுத்துகிறாங்களோ, டயர் கம்பெனி, பெயிண்ட் கம்பெனி, கெமிக்கல்ஸ் கம்பெனி, இவங்களுக்கெல்லாம் உங்களுக்கு க்ரூடு காஸ்ட் ஏறிதுன்னா உங்களுக்கு மார்ஜின் எஃபெக்ட் ஆகும். ஸோ நேச்சுரலாக அது அர்னிங்ஸ்லையும் எஃபெக்ட் ஆகும். ஸோ இந்த க்ரூட் ஏறுற பட்சத்தில் இந்த மாதிரி செக்டர்லாம் கொஞ்சம் வாலட்டைலாக இருக்கும். ரைட்? பட் ஓவராலாக பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டுக்கு வந்து க்ரோத்தில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஆர்பிஐ வந்து ஒரு $85 வரைக்கும் க்ரூடை அகாமடேட் பண்ணிட்டு இந்த வருஷம் க்ரோத் ரேட் வந்து 6.5% வரைக்கும் நம்ம வளருவோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு அந்த 6.5%ல அதிகமாக வித்தியாசம் வருது. அண்ட் அதுக்கப்புறம் இந்த வார் முடிஞ்சோடனே க்ரூட் விலை திரும்ப 70க்கு கீழே வாய்ப்பு இருக்குன்னு இன்டர்நேஷ்னல் எனர்ஜி ஏஜென்சியோட ரிப்போர்ட்ஸும் படித்தேன். ஏன்னா உங்களுக்கு எக்ஸஸ் சப்ளை இருக்க போகிறது போர் முடிஞ்ச பிறகு. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் லாங் டேர்ம் ஃபியூச்சர் ஆஃப் இந்தியாவுக்கு வந்து அந்தளவுக்கு பாதிப்பு இல்லை. ஷார்ட் டேர்மில் தான் கொஞ்சம் ஃபிஸ்கல் டெபிசிட்டோ சரி இன்ஃப்ளேஷனோ அதெல்லாம் அதை இம்பேக்ட் பண்ணுற வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போது இந்த க்ரூடு இம்பேக்ட் பண்ண செக்டரில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணமா வேணாமாங்கிறது உங்கள் ரிஸ்க் அப்பிடைட்டை பொறுத்திருக்கு. நீங்கள் வந்து ஒரு நாள் போர் முடிஞ்சிரும் அப்படிங்கிற நம்பிக்கையில் இப்போ விழுந்தால் அது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி யோசிச்சா அந்த ரிஸ்க் எடுக்க அபிலிட்டி உங்ககிட்ட இருக்கணும். ஏன்னா வாலட்டிலிட்டி இருக்கும். இதுக்கு மேலேயும் க்ரூடு இன்னைக்கு 90 தாண்டி எடுத்து பிரெண்ட் க்ரூடு இப்போ 90லேருந்து 95 போகும் வாய்ப்பு இருக்குது, 100 போகும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அது போகும்போது இன்னும் கொஞ்சம் பாதிப்பும் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை தாங்கிக்கிற சக்தி இருக்கா அவங்களோட ரிஸ்க் அப்பிடைட்டில் அதையும் தெரிஞ்சுட்டு அந்த மாதிரி இதில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ஏன்னா இன்னைக்கு போரெல்லாம் முடியறதோ அந்த செக்டர்லாம் நல்லா பாசிட்டிவாக பவுன்ஸ் ஆகும்.
ஸோ அது ஹை ரிஸ்க் ஹை ரிவார்டு ஒரு வாலட்டைல். ஆனால் அந்த போர்ட்ஃபோலியோவில் எப்பவுமே நீங்கள் ரொம்ப ரிஸ்க் டேக்கராக இருந்தால் கூட ஒரு 20-30% மேலே இந்த மாதிரி இம்பேக்டட் க்ரூட் இம்பேக்ட் ஆன செக்டரை வந்து அதுக்கு மேலே அதிகமாக வச்சுக்கூடாது. கன்சர்வேட்டிவ் இருந்தால் அது 5% 10% மேலே வச்சுக்கூடாது. ஓகேயா? பட் லாங் டேர்மாக நீங்கள் பார்த்தீங்கன்னா பின்ன க்ரூட் இம்பேக்ட் இல்லாத செக்டர் லாங் டேர்மில் இந்தியாவுக்கு எப்படி பாசிட்டிவாக க்ரோத் ஸ்டோரி பார்ட்டிசிபேட் பண்ணோம்னா பெஸ்ட்டு வந்து பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் சர்வீசஸ். இப்போ பேங்கிங்னா வெறும் பேங்க் முடியாது, பேங்க் அண்ட் ஃபினான்ஷியல் சர்வீஸுங்கிற செக்மெண்ட்டில் நிறைய டைப் ஆஃப் ஸ்டாக்ஸ் இருக்குது. முதல்ல ப்ரைவேட் பேங்க், பெரிய ப்ரைவேட் பேங்க் ஸ்டாக்ஸ் இருக்குது. ரெண்டாவது சின்ன ப்ரைவேட் பேங்க் ஸ்டாக்ஸ் இருக்குது. அப்புறம் பப்ளிக் செக்டர் பேங்க் ஸ்டாக்ஸ், அதுலேயும் பெரிய பப்ளிக் செக்டர் பேங்க் சின்னது இருக்குது. அப்புறம் என்பிஎஃப்சிஸ், லெண்ட் பண்ணுற என்பிஎஃப்சிஸ், அதில் ரீட்டைல் லெண்டிங் பண்ணுற என்பிஎஃப்சிஸும் இருக்குது, கோல்டு லோன் கொடுக்குற என்பிஎஃப்சிஸும் இருக்குது. அப்புறம் நம்ம ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ்க்கு கொடுக்குற என்பிஎஃப்சிஸும் இருக்குது. ப்ளஸ் லெண்ட் பண்ணாத பேங்கிங் சிஸ்டமில் நிறைய கம்பெனிஸ் இருக்குது. எப்படின்னா ஏஎம்சி, அசெட் மேனேஜ்மெண்ட், மியூச்சுவல் ஃபண்ட் நடத்துகிறாங்களே அவங்க அந்த கம்பெனி இருக்குது. அப்புறம் உங்களுக்கு இன்சூரன்ஸ் கம்பெனி இருக்குது. அப்புறம் இந்த டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனி, மியூச்சுவல் ஃபண்டை விற்கிறாங்க, இன்சூரன்ஸ் விற்கிறாங்களே மக்களுக்கு, அந்த கம்பெனியெல்லாம் லிஸ்டடாக இப்போ நிறைய ஸ்டாக்ஸ் இருக்குது. ஸ்டாக் மார்க்கெட் கம்பெனியே இருக்குது. பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு, நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், ஸ்டாக் மார்க்கெட் கம்பெனி இருக்குது, புரோக்கிங் கம்பெனி இருக்குது. ஸோ நிறைய இந்த ஃபினான்ஸ் செக்டரில் பார்த்தீங்கன்னா நிறைய விதமான கம்பெனி இருக்குது. இது எல்லாமே இந்தியாவோட பொருளாதாரம் வளர்ச்சியோட அவங்க பிஸ்னஸும் வளர வாய்ப்பு நல்லா இருக்குது. ஏன்னா இந்தியாவோட மியூச்சுவல் ஃபண்ட் பெனிட்ரேஷன் ரொம்ப கம்மியாக இருக்குது, இன்சூரன்ஸ் பெனிட்ரேஷனும் கம்மியாக இருக்குது, ஸ்டாக் மார்க்கெட் பெனிட்ரேஷனும் வளரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ஓவரால் செக்டரை வந்து லாங் டேர்ம் க்ரோத்துக்கு நாங்கள் ஒரு கோர் போர்ட்ஃபோலியோவாக வச்சுக்கிறது நல்லது. அண்ட் இந்த வீக்கெண்டு பார்த்தீங்கன்னா நிறைய பெரிய பெரிய பேங்க்கோட ரிசல்ட்லாம் வந்தது ஓரளவுக்கு டீசெண்டாக தான் இருந்தது. கிரெடிட் க்ரோத் நல்லா இருக்குது, டெபாசிட் க்ரோத்தும் வளர்ந்துருக்கு. கொஞ்சம் மார்ஜினில் ப்ரெஷர் தெரியுது, ஏன்னா டெபாசிட்ஸ் கொஞ்சம் ஹை காஸ்ட்டாக எடுக்க வேண்டிய நிலைமை. பட் என்பிஏ லெவல்லாம் நம்ம கம்ஃபர்டபுள். ஸோ பேங்கிங் செக்டர் எனக்கு தெரிஞ்சு ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ரொம்ப கரெக்டான செக்டராக இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லை, இந்த லார்ஜ் கேப் இண்டெக்ஸில் இந்த மாதிரி பேங்கிங் செக்டர் ஸ்டாக்ஸ் எல்லாம் ஒரு 35% இண்டெக்ஸ்லேயே ஷேர் இருக்குது. எதுக்கு இந்த இண்டெக்ஸை பாயிண்ட் அவுட் பண்ணுறேன்னா, வெளிநாட்டு எஃப்ஐஐ இன்வெஸ்டர் வந்து போன வாரம் பார்த்தீங்கன்னா 9,000 கோடி விற்றுருக்காங்க, ரைட்டா? பட் கண்டினியூஸாக அவங்க விற்றுட்டே இருப்பாங்க அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. ஒரு சம்டைம் இந்த ஃபியூச்சரில் டெஃபினட்டாக அவங்க திரும்ப வந்து இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணுற வாய்ப்பு இருக்குது. அதுக்கு சில இன்டர்நேஷ்னல் கண்டிஷன்ஸ்லாம் சாட்டிஸ்ஃபை ஆகணும். ஃபெட் வந்து ஒரு ரேட் கட் பார்த்துக்கு வரணும். இந்த ஏஐ ரிலேட்டட் ஒரு ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்குல்லையா, அது கொஞ்சம் கம்மியாகணும். இந்த மாதிரி எல்லாம் நடக்கும், நடக்காதுன்னு இல்லை, எப்போ நடக்கும் தான் தெரியாது. அப்போ நடக்கும்போது இந்த எஃப்ஐ திரும்பி வரும்போது இந்த பேங்கிங் செக்டர் வாங்காமல் இருக்க முடியாது. ஏன்னா இண்டெக்ஸ்லேயே அது 35% இருந்தால் அவங்க அந்த 30லேருந்து 40 ஆக்கலாம், இல்லை 20 ஆக்கலாமே தவிர கம்ப்ளீட்டாக 0 ஆக்க முடியாது. ஸோ பேங்கிங் செக்டர் டெஃபினட்டாக ஒரு மீடியம் டேர்மில் ஒரு பையிங் சப்போர்ட் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் வழியாகவும் வரும். டொமஸ்டிக்காகவும் எக்கனாமிக் ஹெல்த் நல்லா இம்ப்ரூவ் ஆச்சுனால பேங்கிங், ஏன்னா பாரோ பண்ணாமல் எந்த கம்பெனியும் வந்து முன்ன போக முடியாது. பீப்புள் சேவிங்ஸ் பண்ணுறதுக்கும் மியூச்சுவல் ஃபண்ட் எல்லாம் பேங்க் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் பேங்க் வழியாக தான் போடணும். ஸோ எதுக்கு சொல்ல வேணும்னா, ஸோ கோராக லாங் டேர்ம் ஃபியூச்சரை எதிர்பார்க்கறதுக்கு நம்ம வந்து பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் செக்டர் டெஃபினட்டாக நம்ம போர்ட்ஃபோலியோவில் ஒரு அலோகேஷனாக லாங் டேர்ம் க்ரோத் ஆஃப் இந்தியா பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ என்னெல்லாம் அந்த மாதிரி அந்த செக்டரில் கரெக்ஷன் வந்தால் இதெல்லாம் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி டு பை அப்படின்னு நான் சொல்லுவேன். அது ஒன்று. ரெண்டாவது, ஒரு ஃபியூச்சர் லாங் டேர்ம் க்ரோத் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது செக்டர் எது நல்லா இருக்குன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஏன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்னென்னா அல்டிமேட்டாக கவர்மெண்ட் வந்து கண்டினியூஸாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் ஏர்போர்ட், ரோடு, போர்ட் பில்ட் பண்ணுறதுலாம் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணுறாங்க. பட் ப்ரைவேட் செக்டரும் கொஞ்சம் இன்னும் 3-4 மாதம் தள்ளி போச்சுன்னா நிறைய எக்ஸ்பேன்ஷனும் பண்ண வாய்ப்பு இருக்குது. மூணாவது வந்து இந்த வெளிநாட்டில் இந்த கல்ஃப் கண்ட்ரீஸ்லாம் இப்போ போர் தாக்கி நிறைய டேமேஜ் ஆகிருக்கு. அந்த டேமேஜ்லாம் ரீபில்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்தியன் கம்பெனிஸ்க்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. அங்கே வந்து இந்த ரீபில்ட் பண்ணணும், கம்பெனி பேர் சொல்லுவானா, பட் இந்தியன் கம்பெனிஸ் நல்லா டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுவாங்க. ஏற்கனவே அங்கே இருக்கிற கேஸ் பிளான்ட்டு, இந்த பிளான்ட்டு எல்லாம் இந்தியன் கம்பெனிஸ் தான் பில்ட் பண்ணுறாங்க. ஸோ நம்மளோட இந்த ட்ராக் ரெக்கார்ட் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இந்த வார் முடிஞ்சோன்னு அந்த போரில் டேமேஜ் ஆன ஃபேக்ட்ரிஸ் அண்ட் இன்ஸ்டலேஷன்ஸ் எல்லாமே திரும்ப கட்டக்கூடிய பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இந்தியன் கம்பெனிஸ்க்கு வர நல்ல வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம ரிலேஷன்ஷிப்பும் கல்ஃபோட ரொம்ப நல்லா இருக்குது, நம்ம நாட்டோட ரிலேஷன்ஷிப். ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒரு நல்ல லாங் டேர்ம் பாசிட்டிவாக நல்லா வளரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் பேங்கிங் ப்ளஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இது ரெண்டும் நம்ம லாங் டேர்ம் க்ரோத்தில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கான நல்ல செக்டரல் அலோகேஷன் தான் யோசிப்பேன். என்ன நீங்கள்லாம் ஏற்கனவே மியூச்சுவல் ஃபண்ட் வழியாக இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா முதல்ல உங்கள் போர்ட்ஃபோலியோவில் ஏற்கனவே எவ்வளோ பேங்கிங் இருக்குது, எவ்வளோ இன்ஃப்ரா இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அந்த மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜரும் இதே தான் வாங்க போகிறாங்க.
ஸோ அதை மீறி உங்களுக்கு அதுக்கு மேலே ஆட் பண்ணோம்னா டெஃபினட்டாக லாங் டேர்ம் க்ரோத்துக்கு இந்த 2 செக்டரும் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நல்ல ஒரு லாங் டேர்ம் க்ரோத் ஆஃப் இந்தியாவை பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கிற இந்த 2 செக்டர். தேங்க்யூ சார். நன்றி, வணக்கம்.